ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வரவும் இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயாக டின்னர் சாப்பிட போலாமான்னு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. இதில் அம்மா வேற வீட்லேயே இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லணும்னு சொல்லி சிஸ்டமை ஃபோட்டோ எடுத்து டைமிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இதை ஷென் எட்டி பார்த்துட்டு என்னடி பண்ணுறேன்னு கேட்கவும், எங்கள் அம்மா இப்போ என்னோட தான் இருக்காங்களா, சமாளிக்கிறதுக்காக சிலது ரெடி பண்ணிட்டு இருக்கேங்கிறா. லவ் பண்ணுறவங்க மட்டும் எப்போவுமே தனி உலகத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க எல்லாரும் கிளையண்டோட ஃபீட்பேக்கால கடுப்பாய் வேலை செஞ்சுட்டு இருந்தா நீ மட்டும் சந்தோஷமா இருக்க பாரு, இதாண்டி லவ்னு சொல்லும்போது இந்த ஆப்னால தான் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னு இருக்கான். அப்போ ஹீரோவும் 7 மணிக்கு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, பாவம் இன்வெஸ்டரை தேடி தேடி பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், இவங்களோடது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆச்சு. ஸோ அதனால மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மத்தியானமே ஆயிடுச்சு, இன்னும் மீட் கூட பண்ணல. ஸோ ஹீரோயின் கிட்ட டைரக்டா நான் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அவன் நைட்டு போல அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. லேட்டாக வரதால ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட புக்கேவை கொடுத்து விட்டுட்டு இருக்கான். அந்த அண்ணா கிட்ட நான் கோவப்படலன்னு சொல்லுமான்னு சொல்லி அனுப்புறா. இப்போ அவளோட சாப்பிட உட்காந்தா பையன் ஆஃப் மைண்டாவே இருக்கவும் இவங்க அம்மாவால தான் இவன் வருத்தத்தில் இருக்கான்னு நினச்சிட்டு நம்ம இதே போல மெயின்டைன் பண்ணா போதும், சீக்கிரமாவே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கிறத சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா செங்கோட அங்கிள் யாங் தான் கால் பண்றாரு. இவன் இந்த பக்கமா வந்து தான் பேசுறான். இப்போதைக்கு புது பார்ட்னரையோ இன்வெஸ்டரையோ தேடுறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் யாருமே கிடைக்க மாட்டாங்க. உன்னோட கிளவுட் மேப் சிஸ்டம்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியது ஒரே கம்பெனி தான், அதுலயும் உங்க R&Dல அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. எந்த கம்பெனின்னு கேட்கும்போது கேஜுன்னு சொன்னதும் முகமே மாறிடுச்சு. அந்த கம்பெனியோட CEOவே இவன் கிட்ட பேச சொல்லியிருக்காராமா. இல்ல, அந்த கம்பெனி கிட்ட இருந்து ₹1 கூட வாங்க மாட்டோம், நீங்க எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றான். தென் முடிச்சுட்டு கிளம்பும் போது இவ டாக்ஸியை பிடிச்சிக்கலான்னு சொன்னாலும் வேணாங்கிறானா. இவனோட நடவடிக்கையை வச்சே தெரியுது கம்பெனில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஒரு சின்ன பிரச்சனை தான், சீக்கிரம் சரி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டான். இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் என்னோட வீட்டுல தங்குறியான்னு கேட்கும்போது இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ முடியாதுங்கிறா. கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு ரொம்ப கெஞ்சேன். நல்ல பையனா இருக்கணும்னு கணத்துல கிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க அம்மா வெளியே வர விழுந்தடிச்சு லிஃப்ட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. உள்ள ஹீரோவோ உனக்கு என் வீட்டுக்கு வர பிடிக்கலையான்னு கேட்க, பார்த்தல எப்படி இருக்கு, நீயே புரிஞ்சுக்கணும் இல்லையாங்க, சரி ஓகேன்ட்டான். அவளை ஹக் பண்ணிட்டு நீ என்ன லவ் பண்றதானேன்னு கேட்கும்போது உனக்கு இன்னைக்கு என்னமோ நடந்திருக்கேன்னு கேட்குறான். ஆனால் அவன் சொல்ல மாட்டானா. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் போனது அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டா. அடுத்த நாள்ல இருந்து பாவம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏறி ஏறி இறங்குறான். யாருக்குமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை, பெருசாக இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணும் இல்லையா. செங்கும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு கூப்பிடுறான். லேட் நைட் ஆயும் ஹீரோ வீட்டுக்கே வருதில்ல. ஏதோ நடக்குதுன்னு புரியுது, பட் என்னன்னு ஹீரோ தான் சொல்ல மாட்டான். அப்படியே நம்ம சுச்சியை காட்ட அவ பாட்டுக்கு லைவ் பண்ணிட்டு இருக்கேன். யாங் பாட்டுக்கு கப்பை எடுத்து கழுவி வச்சுட்டு இருக்காரு, கப்பு. அடுத்து அவளுக்கு ஃப்ரூட்ஸையும் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவ அதை முடிச்சுட்டு வந்துட்டு என்னோட வீடை இவ்வளோ கிளீன் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று காட்டணும்னு சொல்லி ஒரு குட்டி ஆஸ்ட்ராய்டை இவரே கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கான அப்சர்வேஷன் டேட்டாவை அஸ்ட்ரானமிக்கல் யூனியன்ல சப்மிட்டும் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4-5 ரிட்டர்ன் சைக்கிளை கேப்சர் பண்ணா போதும். அதுக்கான நேமிங் ரைட்ஸை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களே பேர் வச்சுக்கலான்னு சொல்ல இது கேட்டு சுச்சிக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஹீரோவை காட்ட வேலை செய்யறவங்களுக்கு சேலரி போடணும்ல, அதான் ரிமைண்ட் பண்ணிட்டு போறாங்க. வேற வழியே இல்லாம அவனோட காரையே வித்துட்டு வந்துட்டான். இதுல இந்த பக்கம் செங்க காட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இன்வெஸ்டர் கூட மீட்டிங்க்கு போய் அதிகமா குடிச்சதால இந்த நிலைமை. வேற வழி இல்லையே, அவ அதை பண்ணிதான் ஆகணும். அதை வென்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்றான். கரெக்டா இதை ஹீரோ வெளியே நின்று கேட்டுட்டு இருக்க. இப்போ வேணும் அவளோட கார்டை கொடுக்குறா. அப்படி எவ்வளோ எனக்கு தர போறேன்னு இவன் கேட்க, இவங்க புது வீடு வாங்கினா மொத்த பேமெண்ட்டையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டவுன் பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் யான் இருக்கு. இல்ல, இவ்வளோ அமௌண்ட்டை என்னால் வாங்க முடியாது, என் ஃபேமிலி கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல, உன்கிட்ட எப்படி நான் காசு வாங்குவேன்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டான். காசுக்காக இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துட்டேன்னா அப்புறம் நம்ம கல்யாணத்தை நீ மறந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம் வரேன். இப்போதைக்கு நானே இதை சால்வ் பண்ண பாக்குறேன், முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பா நான் உன்கிட்ட வாங்கிக்கிறேன்னு இவன் சொல்லிட்டான். இந்த விஷயத்த கேட்ட ஹீரோவோ எங்கிட்ட போய் அவனை பாக்குறது. அங்கிருந்து கிளம்பும் போது அந்த கேஜூன் கம்பெனி இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரதால சரி இந்த வீக்கெண்ட் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில நம்ம ஹீரோயின் பார்த்து வா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்படி கார் மேல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, கம்பெனில பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. மிஸ்டர் கேஜூன்ல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. கோ ஃபவுண்டர் இப்படி விட்டுட்டு போனா அந்த கம்பெனி எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். ஸோ உண்மையை சொல்லுன்னு கேட்குறா. மிஸ்டர் ஜி, எங்களோட ஃபர்ஸ்ட் ஜென் கிளவுடிங் சிஸ்டம் எடுத்துட்டு போய்
கேஜூன்ல ஜாயின் பண்ணிட்டாரு. உடனே இன்வெஸ்டரும் வித்ட்ரா பண்றதா சொல்லிட்டாங்க. கேஸ் போடலான்னு பார்த்தா அதுக்கு டைமும் வேணும், காசும் வேணும் இல்லையா? புதுசா லான்ச் பண்ணணும்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். R&D காஸ்ட் ரொம்ப அதிகம். இன்வெஸ்டர் இல்லாம அதை பண்ணவே முடியாது. கடைசி வரைக்கும் இன்வெஸ்டர் கிடைக்காமயே போயிட்டா கம்பெனியும் மொத்தமா போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண அவனோட கையை பிடிச்சி, ஸ்டார்ட் அப் கம்பெனில இது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்காக உனக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாம போயிடும் இல்லையான்னு அவன் ஃபீல் பண்றான். அப்ப இதுக்காக தான் என்கிட்ட இருந்து மறைச்சியா? உன்னோட கஷ்டம் என்னோட கஷ்டம் மாதிரி. நீ இப்பவே சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் நானும் கேட்கவே இல்லையே. உன்னோட இப்ப இருக்கும்போதே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீ பண்ற அச்சீவ்மெண்ட்ஸால நான் ஹாப்பியா இல்ல. நீயாவும் நான் நானாவும் இருந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை. ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே என்கரேஜ் பண்றா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ நேரா மிஸ்டர் ஈயை தான் மீட் பண்றான். வேணும்னே அவனை இன்சல்ட் பண்ணி அதிகமா குடிக்க வைக்கிறான். ஏமாத்திட்டு போனதும் இல்லாம இன்வெஸ்டர் இல்லாம கம்பெனி ரொம்ப திண்டாட்டத்தோட இருக்குமே. அதனாலதான் கேஜூன் இன்வெஸ்ட் பண்றதா சொல்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையான்னு பேசிட்டு இருக்கான். முடிச்சிட்டு வந்து ஹீரோ பயங்கரமா வாமிட் எடுத்துட்டு இருக்க செங்குக்கு ரொம்ப கோவம். நம்ம தோத்து போறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கவனை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். பார்த்தா ஹீரோ ஒரு பிளானோட தான் மீட் பண்ணிருக்கான். அவன் அதிகமா குடிக்க வச்சு அவன் உளறத ரெக்கார்ட் பண்ணிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேஜூனை மீட் பண்ணும்போது அவங்க புது சிஸ்டமா டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டக் ஆகிருக்கும் போது நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன்னு சொல்லி எங்கிருந்து திருடி இருக்காங்கிற விஷயத்த கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டான். நீ என்னோட தம்பி மாதிரி. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் டாங்ஷெங்க கொண்டு வந்தோம். அது அவ்வளோ சீக்கிரம் என்னால கிவ் அப் பண்ண முடியாதுங்கிறான். இந்த ரெக்கார்டெல்லாம் யார்கிட்ட கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் தானா நடக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிக்க கரெக்டா ஒரு டிரைவர் வராரு. செங்குதான் புக் பண்ணிருக்கான். எங்கடா உன்னோட காரன் கேட்டா ஹீரோ அவனை திருப்பி கேட்கிறான். ஃபைனல் பேமெண்ட்காக என்னோட வித்துட்டேன்னு சொல்ல நானும் சேலரியை சரி பண்றதுக்காக என்னோட வித்துட்டேங்கிறான். இப்ப அப்படியே நேரா வீட்டுக்கு வந்தவன் ஹீரோயினோட கதவை தான் தட்டுறான். ஓபன் பண்றது அம்மா கரெக்டா ஹீரோயின் பாத்துட்டாலாம். அவங்க உடனே போக கூடாதுன்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்றாங்க. மா அவன் குடிச்சிருக்கான், அவனை தனியா விட முடியாது. எங்களுக்குள்ள விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையான்னு கேட்கும்போது மத்தவங்க பார்த்து என்ன பேசுவாங்கன்னு உனக்கு பயமா இல்லையான்னு கேக்குறாங்க அம்மா. வெக்கப்படுற அளவுக்கு நாங்க ஒண்ணுமே சொல்லையே, சத்தமா எல்லாரும் கேட்கவும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நீங்க வேணா போய் தூங்குங்கன்னு ஹீரோவாவை தான் பத்திரமா கூட்டிட்டு வந்து உள்ள படுக்க வச்சுட்டு இருக்கா. அவனை இப்படி பார்க்கவே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ எழுந்து வந்து பார்க்க ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்கா. அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு நான் கூட கனவு கண்டுறேன்னு நினைச்சிட்டேன்னு சொல்லும்போது சூப்பர் டேஸ்ட் பண்ண கொடுக்குறா. அது நல்லா இருக்குன்னு சொல்றான். பட் அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போகும்போது இட்ஸ் ஓகே நீ வீட்டுக்கு போ, நீ இங்க இருந்தா உன்னோட அம்மா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க பேக் பண்ணிட்டு வீட்டுக்கே போயாச்சு. நான் உன்னை பிரேக்கப்பே பண்ண மாட்டேன்னு கிளியரா சொல்லிட்டேன். போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க. உனக்கு ஆஃபீஸில் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது ஓரளவு பிக்கப் பண்ணியிருக்கேங்கிறான். உன்னோட நான் இருந்தா எப்பவும் எமோஷ்னலி ஃபுல்லாக தான் இருப்பேன். சந்தோஷமானாலும் சோகமானாலும் 2 பேரும் ஒன்னாவே இருக்கணும்னு சொல்ல அவளை இப்படி தூக்கி உட்கார வச்சு நீ இப்படி பேசும்போது ரொம்ப அழகா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் காட்ட என்னடா ஒரு இன்வெஸ்டரை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ கஷ்டமான்னு செங்கு புலம்பி தள்ளா ஹீரோ ரொம்ப காமா இருக்கான். எப்படா இப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்ம லாயர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டா கேஜூன் எப்படியோ செட்டில் பண்ணதா பார்ப்பாங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சிரும்னு சொல்ல இந்த அளவுக்கு தெளிவாக பேசுறியே யார்டா சொல்லி கொடுத்தான்னு கேட்கும்போது கரெக்டாக ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கானா. ஓஹோ ஜினா தான் உனக்கு சொல்லி தந்தாங்களான்னு கேட்க ஒருத்தரோட பிரைவசிலலாம் இப்படி எட்டி பார்க்க கூடாதுன்னு இருக்கா ஹீரோ. அப்போ யாங் கால் பண்ணி சிட்டியோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு புது என்விரான்மெண்ட் ப்ராஜெக்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களோட கிளவுட் மேப் சிஸ்டமை சப்மிட் பண்ணியிருக்கேன். உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஏலத்தில் கலந்துக்கோங்கிற மாதிரி சொல்ல பசங்க 2 பேரும் குஷி ஆயிட்டாங்க. இப்போ இவங்களோட கம்பெனி நிறைய பேருக்கு தெரிய வந்தா இவங்க அந்த ஏலத்துல வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ நேராக வின்னோட ஆஃபீஸ்க்கு போய் ஒரு இன்டர்வியூவை கொடுக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம சுச்சியை காட்ட இன்னைக்கு கேம்பிங் போலான்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. பட் கிளைமேட்டும் சரியில்லை, இவங்க அம்மாவும் நாளைக்கு வரதால அவங்களோட நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க இங்க வந்துட்டா உன்னை என்னால பார்க்க முடியாம போயிடும்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல நாளைக்கு தானே வராங்க, இன்னைக்கு ஒரு நைட் நம்ம சேர்ந்து தான் இருக்க போறோன்னு சொல்றாரு. இவளோட கசின் வெட்டிங்க்கு போக மாட்டேன்னு சொன்னதால அம்மா அங்க போய் ஒரே வீடியோவை அனுப்பி கடுப்பேத்திட்டு இருக்காங்க. சரி சுச்சி நம்ம எங்கேயே கேம்பிங் போட்டுருவோமான்னு சொல்லிட்டு வீட்லயே செட் பண்ணிட்டாங்க. ப்ரொஜெக்டர் மூலமா மேல ஸ்டார்ஸ்லாம் தெரிய ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நீ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கான ரிவார்ட்னு சொல்லிட்டு கணத்தை டச் பண்ண என்ன அவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. அப்போ இது பத்தலையான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றதால கிஸ் பண்றா. அப்போ கவனியா உட்காந்துட்டு இருக்க தொடர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சதும் டென்ட்டுக்குள்ளேயே ரொமான்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கரெக்டா அம்மா வருவாங்களாம். சுஜின்னு கூப்பிட்டதும் பதறி அடிச்சுட்டு வெளியே வராங்க. மா அங்கிள் வீட்டுல தானே இருக்கான்னு சொன்னீங்க, திடீர்னு ஏன் வந்தீங்கன்னு கேட்டா அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, ஹோட்டல்ல தங்க வேணாம் தான் இங்க வந்தேங்கிறாங்க. அப்ப ஏங்க அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அப்படின்னு நல்ல பையனாட்டு கொடுத்துட்டு இருக்கேன். உன்னோட பேர் என்னப்பான்னு கேட்டுட்டு
சுஜி பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது நான் சுத்தமாக நம்பவே இல்லை. என்னை ஏமாத்த தான் ட்ரை பண்ணுறேன்னு நினச்சேன். நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னெல்லாம் கேட்க, மா பார்த்ததும் ஏமா இப்படி கேட்குறீங்கன்னு கேட்கவும், பரவாயில்லன்னு சொல்லிட்டு யாங்கும், நான் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வேலை செஞ்சுட்ருக்கேன். லோக்கல் தான். என்னோட ஃபேமிலி ஒரு குட்டி பிஸ்னஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என் பொண்ணு கொஞ்சம் அதிகமாக கோப்படுவான், அவளை கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அம்மா. அவள் ஃபயர் பால் மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருப்பான், நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஸோ 2 பேருக்கும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது, போதுமா நீங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்களா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போங்கன்னு சொல்லிட்டு யாங்க துரத்தையே விட்டுட்டா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோனோட ஆஃபீஸில் காட்ட, அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் ஒன்று கிடைக்குது ப்ரொமோஷனுக்காக. ஒருவேளை நமக்கு இது கிடைக்காம போயிடுமோன்னு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வருத்தப்பட்டா, ஹீரோயின் மட்டும் நம்மளோட ஃபுல் கிரியேட்டிவை காட்டலாம், கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறா. தென் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க, அவளுக்கு மேங்கோவை ஓட்டி விட்டுட்டு அவனோட வேலையை அவனும் பார்த்துட்டு இருக்கான். இதே போலதான் அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேலை பண்ணிட்டு இருந்திருப்பான். அதே போல இப்பவும் இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காட்ட, அந்த புது ப்ராஜெக்ட்கான ஏலத்துல இவங்களோட மெட்டீரியல்ஸை சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ மிஸ்டர் ஈக்கு எதிராக கேஸும் ஃபைல் பண்ணியாச்சு. இதை செலிப்ரேட் பண்ணலான்னு 2 பேரையும் கூப்பிட்டா, ஹீரோக்கும் பிளான் இருக்குங்கிறா, யாங்குக்கும் பிளான் இருக்குன்னு சொல்றாரு. போங்கடா, எனக்கும் கல்யாணம் ஆகதாண்டா போதுன்னு சொல்லிட்டு வெண்ணை கூப்பிட்டா, அவ வேலை முடியவே 10 மணி ஆகும், ட்ரை பண்ணலாங்கிறா. பரவாயில்ல, எத்தனை மணி நேரம் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்றேன், பாத்தீங்களா நான் போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினை காட்ட, அவ வேலையை முடிச்சுட்டு வரவும் அவளை கூப்பிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஜாலியா வெளியே கிளம்பி வந்துட்டாங்க. முதல்ல ஒரு காரை வாங்கணும், சும்மா நடந்துகிட்டே இருக்கோம் இல்லையான்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு, அதான் என்கிட்ட ஆல்ரெடி கார் இருக்கலங்கிறா. அப்ப டெய்லியும் நீ என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுறியான்னு கேட்க, கண்டிப்பாங்கிறா. இப்போ 2 பேரும் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு புது டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த டேஸ்டிங் ஈவெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போலரைட் ஃபோட்டோஸை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, சரின்னு சொல்லி இவங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கணும். அதை வாங்கிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கும் போது டக்குன்னு ஹீரோ தலையில கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதை வாங்கிக்கிட்டு வந்து அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ கூடன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாளா, ஸோ அவகிட்ட இருந்து பறிச்சுட்டு அவளை துரத்து விட்டுட்டு இருக்கான். அதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு கேட்டால் கூட கையிலேயே கொடுக்கல, அப்படியே எடுன்னு சொல்ல, இவ அவனையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவனும் வளைச்சு போஸ் கொடுத்துட்டு கடைசியில் 2 பேரும் சேர்ந்து கூட ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் சுச்சியை காட்ட, அவங்க அம்மாவோட சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ யங் ஃபேமிலியில் யாராவது மீட் பண்ணியிருக்கியான்னு கேட்கும்போது, கொஞ்சம் பேரை மீட் பண்ணியிருக்க, சேர்ந்து சாப்பிட்ருக்கோன்னு சொல்கிறா. அப்போ ஏன் இன்னும் அஃபீஷியல் பண்ணிக்காமல் இருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை, உனக்கும் வயசு போயிட்டே இருக்கு, அவரும் ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ வேண்டியது தானே, விட்டு கடைசியில் ஃபீலிங்ஸ் எல்லாம் போய் நீ ஏன் வருத்தப்படுற மாதிரி ஆயிடுன்னு சொல்ல, இவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் சுயமா என்னோட லைஃப்பை பார்த்துட்டு தானே இருக்கேன், ஆம்பளை இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க, இனிமேலும் இப்படிதான் பேசுவீங்கன்னா என்கிட்ட பேசவே பேசாதீங்கிறா. அவங்க அம்மா மேற்கொண்டு எதுவுமே பேசலையா, எடுத்து சாப்பிடுங்க, ட்ரெயின் போயிடும், லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு என்ன கோவமா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் கோப்பில்லைன்னு சொல்லிட்டு சரியாயிட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸை காட்ட, செங்கு சந்தோஷத்தோட ஒரு குட் நியூஸை கொண்டு வரான். அந்த புது ப்ராஜெக்ட்ல இவங்களோட ப்ரப்போசல் இனிஷியல் ஸ்கிரீனிங்கை பாஸ் பண்ணிடுச்சாமா. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்போ வெண்ணு கூட ஏதோ குட் நியூஸ் போலேன்னு வந்து கேட்க இதை சொல்றான். இவ கூட ஒரு குட் நியூஸை தான் கொண்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ கொடுத்த இன்டர்வியூவால ஒரு டாப் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. 2 பேருக்கும் சீக்கிரமாவே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல இன்னும் ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னடா சுத்தி முத்தி குட் நியூஸாவே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப செங்கும் நாளைக்கு அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஹீரோவையே போய் ப்ரொபோசலையும் ப்ரொசீட் பண்ண சொல்றான். அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே முக்கியம்னு வென்னு சொல்றா. ஸோ அதுக்காக கோட் சூட் வாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பியாச்சு. அதுல இவ்வளோ அனுத்தை செலக்ட் பண்ணி நம்ம ஹீரோ ஒன்று போட்டு காட்ட ரொம்ப சூப்பராக இருக்கு, இதோட டையும் போட்டால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவளை தான் மாட்டி விட்டுட்டு இருக்கா. தென் இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ப்ரொபோசலை கொடுக்கறதுக்காக அட்டென்ட் பண்ணுறான். இவ்வளோ கம்பெனிஸ் இருக்காங்க, இவன் தான் ரொம்ப ஃபார்ம்லாம் வந்திருக்கான். இதில் நம்ம ஹீரோயின் வேற செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு அவனுக்கு. இங்கே பாரு மச்சான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆனாலும் சரி சேர்ந்தே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம், நான் எப்பவும் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட கொஞ்சம் வேலை டயர்டாக ஃபீல் பண்ணதும் இவங்க 2 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவும் நல்லபடியாக ப்ரொபோசலை கொடுத்து முடிச்சுட்டு கிளம்புறாங்க. எதுவாக இருந்தாலும் ரிசல்ட்டுன்னு ஒன்று வந்தால் தான் தெரியும்னு சொல்லிட்டு இந்த நல்ல விஷயத்த வெண்கிட்ட சொல்கிறேன்னு செங்கு போயிட்டேன். ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு சொல்கிறான். அதுக்கு வாழ்த்துக்கள்னு நம்ம ஹீரோயின் சொன்னால் எனக்கு எந்த ரிவார்டும் கிடையாதான்னு கேட்குறான். ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு, நீ எதா கண்டுபிடிச்சிக்கணும்னு அவ சொல்கிறான். இவனும் முன்னாடி மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க ஒன்றும் தெரில. நேராக ஆஃபீஸ்க்கு வந்ததும் கங்க்ராட்ஸ்ன்னு சொன்னதோட எப்போ எங்களுக்கு ட்ரீட் வைப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு கங்க்ராட்ஸ், நம்மளோட செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் கூட இன்னும் வரலன்னு கேட்க, அப்போ இவருக்கு ஒன்றுமே தெரிலடா, விடுங்கன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டாங்க. இவனுக்கு சுத்தமாகவே ஒன்றும் புரியல.
இப்ப செங்கு ஓடி வந்து டே அதை பாத்தியா இல்லையாடான்னு கேட்க இவன் இன்னும் பார்க்கவே இல்லை. சீக்கிரம் உன்னோட மூமெண்ட்ஸை எடுத்து பாருங்க. இவங்க 2 பேரும் ஜோடி எடுத்துக்கிட்ட போட்டோவை நம்ம ஹீரோயின் பப்ளிக்கா போட்டிருக்கான். டே ஜினாக்கு கிஃப்ட் கிடைச்சிருச்சாமாவே உன்னைத்தாண்டா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு வேற இருக்கான் அவன். ஹீரோ கிங் இதை பார்த்ததும் அவ்வளோதான் சந்தோஷத்தை அடக்க முடியலையே, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. என்னடி திடீர்னு பப்ளிக்ல போட்ட, உன் பேரண்ட்ஸை ஹைட் பண்ணிட்டியான்னு சுச்சி கால் பண்ணி கேட்க இல்ல ஏன்னு சொல்றா. அப்போ உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான், டைம் கிடைக்கும் போது வா சேர்ந்து குடிக்கலான்னு கூப்பிட்டு இருக்கா. இதுல அப்பா தான் ஹைலைட்டே. உன் அம்மா பார்த்தா கோச்சுக்குவா, அதனால தான் நான் இந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணல சரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோ கால் பண்ணி நான் கீழே தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமாவான்னு கூப்பிடுறான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. அடுத்து இதனோட ஃபைனல் பார்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாவே வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.